பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, இந்த பாடசாலையின் வளர்ச்சியில் முழு அர்ப்பணிப்போடு பயணித்திருக்கும் திருமதி ஜஸ்மின் அதிபர் அவர்களே, அதேபோல் உபாதிபர்கள், பகுதி தலைவர்கள், ஆசிரியர் தகைமைகள் அனைவருக்கும் பிள்ளைகளின் எதிர்கால சிந்தனைகளை மாற்றி ஒரு புதிய வழிமுறையில் தங்கள் பிள்ளைகளை அழைத்து செல்ல வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கும் என் அன்புக்குரிய பெற்றார்களே, நாளைய உலகை வெற்றி கொள்ளவிருக்கும் என் அன்பின் மாணவ மணிகளே, என்னை பற்றி அறிவித்தல் இவர் யார் என்பதை சொல்லிவிட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். கிட்டத்தட்ட 219 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து கௌரவ அதிபர் அவர்களின் இந்த வேண்டுகோளுக்காக வேண்டி நான் இந்த பாடசாலைக்கு வந்தேன். சமூக சேவையில் இது எனக்கு பெரிய ஒரு பாரம் அல்ல. சமூகத்தின் வளர்ச்சி என்றால் முதலாவதாக நான் பார்ப்பது எங்களுடைய சமூகத்தின் கல்வி வளர்ச்சி. ஒரு சமூகம் தலைநிமிர்ந்து அடுத்த கட்டத்தை தாண்ட வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த சமூகத்திற்கு கல்விதான் முக்கியம். பதவிகள் அதனை தொடர்ந்து வரும். ஆனால் எங்களுடைய சமூகம் பணத்துக்கு மத்தியிலே தங்களுடைய எண்ணங்களை பறக்க விட்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் இன்று சந்திக்கின்றோம். நான் கூறும் சில விடயங்களில் இங்கிருக்கும் பெற்றார்களுக்கு, கௌரவ அதிபருக்கு அல்லது ஆசிரியர் தகைமைகளுக்கு, பிள்ளைகளுக்கு மனம் நோகும் மாதிரி இருக்கலாம். சில வேளைகளில் நீங்கள் நினைக்கலாம், என்னை பற்றி தனியாய் இவர் தேடி பார்த்து தான் அந்த ஸ்டேஜில் இப்படி பேசுகிறாரோ தெரியான்ற எண்ணம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்கு நான் பொறுப்பல்ல. ஒவ்வொரு பெற்றாரின் முகங்களை பார்க்கும்போது இன்றைக்கு எந்த கவலை இருக்கின்றது, நேற்று எந்த கவலையை விட்டு வந்திருக்கின்றார், நாளைக்கு எந்த கவலையை சந்திக்க போகின்றார் எனக்கு நல்லா சொல்லலாம். மனிதனின் புன்னகையும் மனிதனின் பார்வையும் அவனுடைய புருவங்கள் அசையும் விதத்திலும் அவனுடைய செயற்பாட்டிலும் முகத்தில் மாற்றம் ஏற்படும் போதும் அவனுடைய அத்தனை சிந்தனைகளை மிக இலகுவாக கூறிவிட முடியும். எனவே பெற்றாரில் இருந்து ஆரம்பித்து ஆசிரியர்கள் அறுதி வரை என்னுடைய இந்த விழிப்புணர்வை செய்யலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், இன்று நாங்கள் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் திகதியில் இறைவனின் கிருபையால் விழித்து தொழுதுவிட்டு, எத்தனை பேர் தொழுதிங்களோ தெரியாது, தொழுதுவிட்டு ஒரு நற்பணிக்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றோம். மனிதனின் வாழ்க்கை என்பது இதற்கு பிறகு என்ன நடக்கும் என்பது எங்களை அறியாமல் இறைவன் அறிந்து வைத்திருக்கின்றான். அது முஸ்லீமாக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், கிறிஸ்தவனாக இருந்தாலும், பௌத்தனாக இருந்தாலும் அடுத்தது என்ன நடக்குது என்று நாங்கள் 1000 திட்டங்களை தீட்டியிருப்போம். ஆனால் இறைவன் எங்களுக்கு மேலாக பல திட்டங்களை வைத்திருப்பான். இருந்தாலும் கூட எல்லா மதத்தினருக்கும் இறைவனை பற்றிய ஒரு எண்ணம் தான் தங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்றது. அதுதான் நம்பிக்கை என்பது. எங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள்? சில பேர் உருளச பார்ப்பாங்க. 9:45 இன்றைக்கு ஜும்மாவுடைய நாள். வீட்டில் மாப்பிள்ளை வருவார், மகன் வருவான், சமைக்கணும், களை நுடுப்பை காய போட வேணும், மழை வருது, அதை செய்ய வேணும், இதை செய்யணும், அன்றைக்கு நோயாளி பார்க்க போவேணும், எனக்கு மருந்து எடுக்க வேணும், ப்ரெஷர் செக் பண்ண வேணும், ப்ளட் ப்ரெஷர் பார்க்க வேணும், கொலஸ்ட்ரால் பார்க்க வேணும். இருக்கா இல்லையா இன்றைக்கு சமூகத்தில்? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த அரங்கேற்றம் நடந்து கொண்டு தான் இருக்கு. பெற்றார்கள் எப்படின்னு சொன்னால், எங்களோட முஸ்லீம் சமூகத்தை பொறுத்த வரையில் கணவன் காலையிலேருந்து போவார், அதுவும் ஒரு சில கணவர்மார். சில பேருக்கு சூரியன் உதிக்கிறதே 12 மணிக்கு பிறகு.
அது நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். 12 மணிக்கு சூரியன் உதிச்சால் ஒரு வீட்டில் அந்த வீட்டுக்கு எப்படி பரக்கத் வரும்? அது ஒரு கேள்விக்குறிதான். நாங்கள் வீட்டினுள் எப்படி நடந்து கொள்கிறோம், எங்களுடைய நடத்தையில் எங்கள் பிள்ளைகள் என்ன கற்றுக்கொள்கிறது, எங்களுடைய நடத்தை இந்த பிள்ளையின் எதிர்காலத்தை எப்படி அமைக்கப் போகுது என்று முதலாவதாக பெற்றாராக நீங்கள் சிந்திக்க வேண்டும். கணவன் எழுந்து அவருடைய சேவைக்காக போய்விடுவார். மனைவி என்னமோ தட்டு மாதிரி காலையில் சாப்பாடை செஞ்சு பிள்ளையை கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க. ஒரு 7-8 மணி ஆகும். அப்படியே ஃபோன் எடுப்பாங்க, வாட்ஸ்அப் பக்கம் போவாங்க, இல்லாட்டி ஃபேஸ்புக் பக்கம் போவாங்க. வாட்ஸ்அப்பில் போயிட்டு பார்ப்பாங்க, இன்றைக்கி ஃபேமிலியில் என்ன. ஏன்டா இப்போ எல்லா ஃபேமிலிக்கும் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கே, எனக்கும் இருக்கு. எல்லா ஃபேமிலியிலும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. பார்க்குறது இன்றைக்கி யார் என்னது வந்தது என்ன இருக்கு, அப்படியே பார்த்து யாருக்கு பர்த்டே இருக்குது, யாருக்கு விஷ் பண்ணணும், இன்றைக்கி என்ன விசேஷம், யார் பிரியாணி போட்டது, யார் நார்மல் சோறு, யார் சோம் இல்லாமல் இருக்கிறது. இந்த விடயங்கள் எல்லாம் முந்தி நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு தான் தேடுவோம். பக்கத்து வீட்டு அக்காவோட சுகம் விசாரிக்கிறது முந்தி, வேலைக்கு அங்கிட்டு பேசுறது, நல்லா இருக்கீங்களா, ஓ நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி நல்லா இருக்கீங்க, காணவே இல்லை, வேலம்மா. இப்போ அப்படி 2 மெசேஜ் தான், ஹாய் எப்படி இருக்கீங்க, கொஞ்சம் வேலை டியர், ஓகே நான் புறவை எடுக்கிறேன். வாட்ஸ்அப்பில் விஷயம் முடிஞ்சு. ஏன் எங்களுக்குள்ள இந்த மாற்றம்? இப்படியே போகும்போது அப்படி ஒரு 8, 9, 10 மணி ஆகும். அடே வேலை இருக்கேண்ணா, டக்குன்னு உடுப்பில் கொண்டு வாஷிங் மிஷினில் போடுறது, கழுவுறது, காய போடுறது, வாரது, சாப்பாட்டுக்கு என்ன செய்யுது, கால் பண்ணுறது, ஹஸ்பண்டுக்கு எங்கே இருக்கிறீங்க, கரைக்கு கொண்டாங்க. இந்த வாழ்க்கை முறையில் அந்த விடிய காலம் எளிமையில் 5 மணியிலேருந்து 12 மணி அறுதி இந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பின பிறகு ஒரு சிந்தனை வராது. உங்களோட மனசாட்சியை நீங்கள் தொட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த 5 மணி 6 மணி தியாலங்கள் அந்த பிள்ளையை பற்றின சிந்தகம் கட்டாயம் யாருக்குமே வராது. ஸ்கூலுக்கு போனால் புள்ள வரும், அவ்வளோதான், எங்கள் புள்ள படிக்குது. அந்த 6-7 மணித்தியாலங்களில் உங்கள் பிள்ளைகளை ஒரு கூட்டம்னு சொல்லலாம், அவர்கள் வழி நடத்துகிறார்கள். எதற்காக? அவர்கள் செய்வது ஒரு சேவை, அவர்கள் பெறுவது ஒரு கொடுப்பனவு. எங்களுடைய பார்வையில் பிரின்சிபல் ஜாப், டீச்சர் ஜாப், அவங்களுக்கு சேலரி நோ. ஆசிரியர் தொழில் என்பது தொழில் அல்ல, அது ஒரு சேவை, புனிதமான சேவை. அந்த சேவையில் பயன்பெற்றால் நிச்சயமாக நேரடி சொர்க்கம்தான். சேவையில் துரோகம் செய்ய யாரும் நினைக்க மாட்டார்கள். பெற்றாரின் பங்களிப்பு அந்த 6 மணித்தியாலம் அப்படி இருக்கும்போது பிள்ளையை வைத்து வேர்த்து சாப்பாடும் இல்லாமல் இங்கே கத்தி 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 கத்தி, மேடம் இந்த பொடியனோட ஏலா மேடம் சொல்கிறது கேட்குறானே இல்லை. கடைசியாக ஒரு கம்ப்ளைண்ட் வரும். ஏன்? அவள் சொந்த பிள்ளையா இல்லை அவள் பெற்ற பிள்ளையா? இல்லை, ஒரு அமானித்தை நீங்கள் பாரம் கொடுத்துருக்கீங்க, அந்த அமானித்தை பாதுகாத்து வாரா, இவ்வளோ தான். அவக்கான பொறுப்பு அங்கே இருக்கி, அந்த பொறுப்பை அவன் நிறைவேற்ற ட்ரை பண்ணுறா, முடியலை. என்ன இவன் சொல்கிறத கேட்க மாட்டான். நவீனம் பிள்ளைகளை முழுமையாக தலைகீழாக மாற்றியுள்ளது. இதற்கு பிரதான விரோதிகள் பெற்றார்கள் நீங்கள் தான். வீட்டு சூழலை முதலாவது அமைத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைக்கு கல்வியை கொடுப்பதற்கு முன்பாக நாங்கள்லாம் 50 தாண்டி இப்போ போனஸில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கூப்பிட்டா விசா வந்தால் புஷ்ஷுன்னு போய் சேருவோம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையிலே எதை நாங்கள் சந்திக்க போகிறோம் என்பதை திட்டமிட்டாலும் கூட அந்த திட்டத்துக்குரிய செயல்களை செயல்படுத்த வேண்டும். பிள்ளையை பெற்றுட்டோம், பிள்ளையை வளர்த்தோம், ஸ்கூலுக்கு போட்டோம். இன்றைக்கி இந்த சபையில் இருப்பீங்க, கடன் வாங்கி பிள்ளைக்கு ஃபோன் வாங்கி கொடுத்த பேரண்ட்ஸ், காதுப்பை ஈடு வச்சு ஃபோன் வாங்கி கொடுத்த பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க, மோதிரத்தை ஈடு வச்சு ஃபோன் வாங்கி கொடுத்த பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க, வட்டிக்கு காசு வாங்கி ஃபோன் வாங்கி கொடுத்த பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க. குடும்பத்தில் காக்கா கிட்ட 5000, தம்பிக்கிட்ட 10,000 ரூபா, தங்கச்சிக்கிட்ட 5000 சேர்த்து ஃபோன் இல்லையா? எங்களோட சமூகத்தில் நடக்குது. நான் பேசும் ஒவ்வொரு விடயமும் எங்களுடைய சமூகத்தில் இருக்கும் விடயங்களை பற்றி நான் உங்களுக்கு பேச போகிறேன். இதை நீங்கள் செய்யுங்க என்று சொல்ல வரல, இனிமே செய்யாதீங்க. எங்களுக்கு பிள்ளைகளை நல்வழிப்படுத்த முடியாது,
பெற்றார்களுக்கு ஒரு சில சிந்தனைகளை அள்ளி தூவ முன்னாடி தூவது என்னுடைய பொறுப்பு. நீங்கள் விரும்பினா புறக்கிக் கொள்ளலாம். திட்டுறேன்னா வெளியே போய்ட்டு திட்டுங்க. எனக்கு திட்டுட்டு பிரின்சிபலுக்கு திட்டுங்க, அவங்களுக்கு திட்டக்கூடாது. ஏன்னா சில பேர் நினைக்கிறாங்க எங்களை கூப்பிட்டு வச்சு ஸ்டேஜில் வந்து கேவலப்படுத்தினாருண்டு. இல்லை, இன்றைக்கி பள்ளிவாசல் பயான்கள் இருந்தாலும் அவரை ஒரு சில ஆண்கள் பார்ப்பாங்க. அவர் பள்ளிக்கு போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்வார், இப்படி இருப்பார். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு இக்காமா சொல்ல தான் அதை முழிப்பார். நடக்குது எங்கள் சமூகத்தில். என்னத்துக்கு பள்ளிக்கு போகிறாங்க வெள்ளிக்கிழமை? எத்தனை பேர் முழுமையான ஒரு பயானை கேட்டு வந்து வீட்டில் சொல்கிறாங்க. இன்றைக்கி பிள்ளைகளை பற்றி நல்ல ஒரு பயான் சொன்னாங்க, பிள்ளைகள் வளர்க்க பற்றி, குடும்பத்தை பற்றி ஒரு பயான் வந்துச்சு, அல்லது குடும்பத்தை பற்றி குடும்ப ஒற்றுமை பற்றி ஒரு பயான் வந்துச்சு, என்ற சம்பாத்தியத்தை ஹலால் ஹராம் பற்றி ஒரு பயான் எத்தனை பேர் சொல்கிறாங்க? வருவார், ஷர்ட்டை கழட்டி போடுவார், தின்னுவார், ஃபோன் எடுப்பார், குத்தி குத்தி அப்படியே சாய்வார், 2 ஹவர் தூங்குவார், அன்றைக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு பஜாருக்கு போய்ட்டுருவார். ஏன் இதில் மாற்றம் காண வேண்டும் நாங்கள் நினைக்கிறோம்? இல்லை, பிறருக்கு தேவையாக நாங்கள் பிள்ளைகளை பெற்று போடவில்லை. இறைவன் எங்களுக்கு கொடுத்த அமானிதங்களை நாங்கள் பாதுகாத்த வேண்டும். அதான் பிள்ளைகள். நாங்கள் அடுத்தவங்களுக்கு தேவையாக பிள்ளை வளர்க்கக்கூடாது ஒரு நாளும். நான் உங்கள்கிட்ட மிச்சம் தயவாறு பிரச்சனையை ஒரு விஷயத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய பெற்றார்களே, எப்போவுமே அடுத்தவண்ட பிள்ளையை பார்த்து நான் பிள்ளை வளர்க்கணும்னு நீங்கள் நினைக்க வேணாம். உங்களோட ஆரம்ப பிள்ளை அங்கே தான் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் சிந்திக்கக்கூடிய அந்த திறன் இருக்குது. உங்களோட பிள்ளையை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களோட பிள்ளைக்குள்ளே எதிர்காலத்தை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பக்கத்து வீட்டில் ஃபோன் வாங்கினா நான் ஒரு ஃபோன் வாங்கணும், பக்கத்து வீட்டில் பைக் வாங்கினா நான் ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும். பிள்ளைகள் சொல்லுவாங்க. பிள்ளைகள் சொல்கிற அந்த சொற்களுக்கு நீங்கள் செவி மடுத்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் நினச்சிக்கோங்க, அந்த பிள்ளை உங்களோட கண்ட்ரோல்லேருந்து வெளியே போயிட்டான், ஆம்பளையோ பொம்பளையோ. பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுற சந்தர்ப்பங்களை கூட்டிக்கோங்க. உங்கள்கிட்ட அன்பு குறையுது, இன்னொருத்தர் அன்பு கூப்பிடுறாரு, வா, ஆம்பளையோ பொம்பளையோ, வயசு வித்தியாசம் இல்லை, 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு, எல்லாத்துமே தவறு நடக்குது. உங்களுடைய முழு நேரத்தை நீங்கள் பிள்ளைகளுக்காக செலவழிக்க இல்லாட்டும் பரவாயில்லை, ஒரு சில மணித்தியாலும் அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் கட்டாயம் செலவழிக்கணும். எத்தனை பேரண்ட்ஸ் பிள்ளைகள்கிட்ட புக்ஸை செக் பண்ணுறீங்க? எத்தனை பேர் கிளாஸ் டீச்சரோட சண்டை பிடிச்சிருக்கிறாங்க? என்ன பிள்ளை நல்லா படிச்சிருக்கி, மார்க்ஸ் குறவு, என்ன ஆச்சுன்னு சொல்லி அப்படி வராங்களா மேடம்? நோ டீச்சர்ஸ் ப்ளீஸ், இல்லை தானே? உங்களுக்கு உரிமை இருக்கு, முழு உரிமையும் இருக்கு. எல்லா ஞாயிற்றுக்கிழமை அந்திக்கும் பிள்ளையோட புக்ஸ் எடுத்து பாருங்க. பேருக்கு படிக்க போவான், வீட்டில் எப்படி வாரான், இந்த பிள்ளைகளோட முடிவெட்டலை பாருங்க. இது குறை அல்ல, இது குறை சொல்றது அல்ல. இந்த பயிர்களை நீங்கள் விதைத்தது நாளைக்கு இந்த சமூகத்துக்கு சிறந்த கனிகளை கொடுப்பதற்காக வேண்டி. ஆர்டிஃபிஷியல் ஃப்ரூட்ஸ் இல்லை, நேச்சுரலாக வரணும். அதுதான் சமூகம் விரும்புது. நான் கேள்விப்பட்ட நேற்று ஜாயிரா மாணவர்கள் பெரிய ஒரு கிஃப்ட் இந்த ஸ்கூலுக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்ன தேவைக்கு ஜாயிராவில் படித்து இந்த ஹிஜ்ரா பாடசாலைக்கு நாங்கள் கம்ப்யூட்டர் லேப் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி என்ன தேவைக்கு? சமூக உணர்வு, கல்வியின் மேலுள்ள பற்று, கல்வியை வளர்க்க வேண்டும் என்ற அந்த இரத்த ஓட்டம். நான் கொழும்புக்கு வரும்போது 2:48 தூக்கம் இல்லை அந்த இடத்துல, ஏன்னா புது இடம். அப்படி இருந்து ஒரு மாதிரி 6 மணிக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தரை கூப்பிட்டு வந்தேன். 35 வருஷம் என்னோடய ஃப்ரெண்ட். 9 வருஷம் அவருக்கு படிப்பு கூடி மூளையில் ஒரு நரம்பு வித்தியாசமாகி இப்போ கட்டார்லேருந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. நான் தான் அவர் எல்லாம் செய்கிறது. இப்போ அவருக்கு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வந்தேன். இது ஏன் சொன்னேன்னு சொன்னாக்கா, அவரும் இந்த கல்விக்காக என்னோடு சேர்ந்து பயணித்த ஒரு மனுஷன். ஒரு பிள்ளைக்கு ஸ்கூல் பேக் இல்லைன்னு சொன்னாக்கா எவ்வளோண்டு கேட்க மாட்டார். பிள்ளை யாருன்னு கேட்பார், காட்டி விட்டால் பேக்கை வாங்கி கொண்டு போய் கொடுப்பார். ஷூ இல்லைன்னு அதை மாதிரி தான். ஏன்? அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் இதற்கும் நான் இங்கே வந்ததுக்கும் கூலி கிடைக்கும், நாடாவிட்டால் கிடைக்காது. ஆனால் சமூகத்தை பற்றிய ஒரு சிந்தனை வருது பாருங்கள், அது அல்ஹம்துலில்லாஹ், அதான் எங்களுக்கு வேணும். அதனால் பெற்றார்களே,
நான் 3 கட்டமாக இங்கே பேச நினைத்தேன். முதலாவதாக பெற்றார்கள். கணவன் மனைவி என்று சொல்லும்போது அவர்களுக்கிடையில் எந்த ரகசியங்களும் இருக்க முடியாது. நீங்கள் பிள்ளைகளை பெற்று பாடசாலைக்கு அனுப்பி எங்களுடைய கடமை முடிந்து விட்டது என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கான அந்த தீங்கை நீங்களே ஏற்படுத்தி கொண்டீர்கள். இன்றைக்கி பொதுவாக கல்யாணம் முடிக்க போனால் உம்மா வாப்பாவை பற்றி விசாரிப்பாங்க. வாப்பா எப்படி? ஓ நல்ல மனுஷன், தொழுவார், பள்ளிக்கு வருவார், நல்லதோட பேசுவார். அப்படி உம்மா எப்படி? அவளா பா வெள்ளைக்கும் 8 மணிக்கு டவுனில் இருப்பா, 4 மணிக்கும் டவுனில் இருப்பா, 7 மணி தான் வீட்டுக்கு போவா. ஒரு அவதூறு, இது ஒரு அவதூறு. ஆணோ பெண்ணோ தேவை இருந்தால் டவுனுக்கு போக தான் வேணும். அவக்கு என்னப்பா, கோல் பண்ணுவா, ஆட்டோ வரும், ஏறி போவா, எங்கே தான் போகிறாவோ தெரியா, பேக்காக கொண்டு விட்டு கொண்டாருவா. பிள்ளையை பற்றி கேட்டு பாருங்க. ஓ அவன் ஸ்கூலுக்கு போகிறான், படிக்கிறான், பிரச்சனை இல்லை, படிக்கிறான், படிக்கிறான், என்னத்தை படிக்கிறான், அவனுடைய எதிர்காலத்தை பற்றி என்னத்தை யோசிக்கிறான். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? தெரியாது. பாவங்கள் என்பது இலகுவாக செய்வதற்கு நம்முடைய கையில் கைத்தொலைபேசி வந்துவிட்டது. இன்றைக்கி டெலிஃபோன் இல்லாட்டி மூச்சு இல்லாத மாதிரி. நான் கூட 2 டெலிஃபோன் பாய்க்கிறேன். ஏன்னா நான் அதை மீடியாஸக்காரனால எங்களுக்கு தேவைக்கு சில பேர் கேட்பாங்க, சார் என்ன நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு. நன்மையை சிறிதாக பார்த்து தீன்மையை பெரிதாக வளர்த்து கொள்ளும் சாதனம் தான் இன்றைக்கு தொலைபேசின்னு சொல்கிறது. எனக்கு நிச்சயமாக தெரியும், இந்த டெலிஃபோனில் எனக்கு தெரியாத பல விஷயங்கள் இந்த பிள்ளைகளுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இந்த பிள்ளைகளுக்கு தெரியும். மேடம் நேற்று முந்தினாத்து ஒரு பிரச்சனை. உம்மாட ஃபோனில் புள்ள வாட்ஸ்அப் ஆகிக்குது. ஆனால் உம்மா ஃபோன் எடுத்து பார்த்தா வாட்ஸ்அப் இல்லை. புள்ள பாவிச்சா அந்த ஃபோன்லேருந்து மெசேஜ் போகுது. 12 வயசு புள்ள உண்டு. உம்மா சொல்கிறாங்க போலீஸில் சார் மகே ஃபோனுக்கே மேகேனே மகே துவ மேக கரேனே దెయ్యో సత్తాయి అల్లా సత్తాయి మే అమ్మ వాడి ఇంటికి పోడ్డా కేగాన్నితో పిసుకెళ్ళిండి పామేతానండి. పోలీస్కారన్ கோல் பண்ணி கேட்டால் மச்சான் ரொம்ப கொய்து இன்னி அசனைக்கு எதிரின் போட்டாக்கு வரேங்கோ அசனிப்பிங்க இன்னி கமன்னா போட்டாக்கு வரேங்க போயிட்டு பார்த்தா மச்சான் மேக்கதான் லியலா முகுத்கரான்ட பேஹ பூலன்னா மே பிரச்சனை போட்டாக்கு விசனிலா தீப்பாங்கடா. விசாரிச்சு பார்த்தா உம்மா அட்வான்ஸ் லெவலில் பயோசயின்ஸ் தெரிஞ்ச ஒரு மனுஷி. நம்புவீங்களா? உம்மா அட்வான்ஸ் லெவலில் பயோசயின்ஸ் செஞ்ச ஒரு மனுஷி. கல்யாணம் முடிக்க முந்தைய அவங்க ஃபேஸ் கவர், அதனால் ஜொப்புக்கு போகல, அது வேறு சப்ஜெக்ட். பிள்ளை இப்படி ஒரு வாட்ஸ்அப் ஆகுன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த புள்ள 12 வயசில் எப்படி படிச்சிருக்கும்? நான் கேட்டேன் எத்தனை வயசில் இவக்கு ஃபோன் பாய்க்கிறேன்ட்டு. இல்லை சின்னத்தில் அவள் தின்னாமல் குடிக்காமல் இருக்கக்குள்ள கொஞ்சம் ஃபோனை கொடுக்குறது, யூடியூப் பாப்பா, அப்படி தான் வேறும். யார் தவறு? யார் தவறு? பிள்ளை எங்களுக்கு குத்தம் சொல்ல இயலாது. வழிகாட்டியது பேரண்ட்ஸ். என்னத்தான் வீட்டில் சண்டை பிடிச்சாலும் 1 நேரம் 2 நேரம் 3 நேரத்துக்கு போகிற புள்ள தின்னாமல் இருக்குமா? பொடியன் தின்னாமல் இருக்குமா? கட்டான் திம்பான். உனக்கும் ஃபோன் இல்லைண்டா இல்லை தான், உனக்கு என்னால் ஃபோன் தர முடியாது. சில அம்மா இருக்காங்க, ஃபோன் தருவேன் வாப்பார முந்தி தர வேணும். அது எப்படி? சிரிக்கிறாங்க பாருங்க பிள்ளைகள். ஏன்? அன்பை வளர்க்குறீங்களா விஷத்தை வளர்க்குறீங்களா? நீங்கள் முடிவு பண்ணுங்க. இதில் மாற்றங்கள் திருத்தங்கள் இல்லாமல் ஒரு நாளும் பிள்ளைய கல்வியில் வளர்ச்சி இருக்குன்னு நினைக்க வேணாம். சில பிள்ளைகள் இருக்கு நல்லா கெட்டிக்கார பிள்ளைகள், அதே டைமில் மற்ற பக்கம் மற்ற சைடில் கிரிமினல். நல்லா பண்ணுங்கள். நாங்கள் நேரடியாக பார்த்து சொல்லுவோம், ஏய் நீ இப்படி தானே எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? இது சிரிப்பதற்காக மட்டுமல்ல, இதற்கு பிறகு உங்களுடைய ஒவ்வொரு அடிகளும் சிந்தனையாக மாற வேண்டும். ஆண்கள் 1008 பிரச்சனையில் இருப்பாங்க. ஆட்டோ ஓட்டுறவங்க இருப்பாங்க, கூலி வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, பிஸ்னஸில் இருப்பாங்க,
எல்லாம் நல்ல நிலைமை விட்டு வரமாட்டாங்க. பெண்கள் அந்த வீட்டில் இருக்க முகாமைத்துவம் உங்களுடைய கையில் சிறப்பான முறையில் அமைய வேண்டும். இஸ்லாம் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கு. அதுக்கு தான் உங்களுக்கான அந்த பொறுப்பு ஆண்களை விட கூடியா இருக்குன்னு நான் சொல்ல வரல, சமமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய பொருளாதாரத்தில் 2 பேருக்கும் 2ஐயும் ஓட்ட முடியாத ஒரு நிலை. என் வைஃப் ஒரு டீச்சர், என் மகன் வெளியில் இருக்கார், சின்னம்மா நல்ல ஜாப் உண்டு, மகள் கேம்பஸில். எனக்கு வீட்டில் இருக்கலாம், எங்களுக்கு வீட்டில் அழகாக இருக்கலாம். ஏன் நாங்கள் என்ன பிஸ்னஸ் அது இது ப்ரோக்ராம் பல ஸ்டேஜுகள் ஏறி 3 மணித்தியாலம் தொண்டை காயறது கத்திட்டு வாரோம். நான் இந்தியா போகிறது ப்ரோக்ராமுக்கு ஏன் போகிறோம்? எங்களுக்குன்ற ஒரு தொழில் ஒன்று தேவை. எங்களுக்கு விளங்குது இந்த பொருளாதாரத்தோடு தனியாக போகலான்னு சொல்லி. அதுக்காக யாரும் குற்றம் சொல்ல இயலாது. கொழும்பு போன்ற பகுதிகளிலே அநேகமான வீடுகளிலே சாப்பாடு வைப்பாங்க, இடியாப்பம் வச்சு கொடுப்பாங்க. இது கேவலமான தொழில்கள் அல்ல. என்னுடைய தாய் எங்களை படிக்க வைத்தால் தேயிலை கொழுந்து பறித்து, நாங்கள் படித்தோம் தேயிலை கொப்பிச்சு தான். வாப்பா இல்லை, வாப்பா சின்ன வயசுல கொழும்பில் வேறையாக செட்டில் ஆகிட்டார். இங்கே இருப்பீங்க. இன்றைக்கி வாப்பாட பராமரிப்பு இல்லாமல் பிள்ளைகள் வளரும், வாப்பாட செலவு இல்லாமல் பிள்ளைகள் வளரும், உம்மா கஷ்டப்பட்டு பிள்ளை வளர்ப்பா. எத்தனை பேர் இருப்பீங்க? உங்கள் அத்தனை பேர்த்தில் உள்ளங்கள்லேயும் ஒவ்வொரு கடுகளவாலும் சரி ஒரு கருப்பு புள்ளி அழுது கொண்டே தான் இருக்கும். எனக்கு நல்லா தெரியும். 1000 தான் நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை கணவனோடு வாழ்ந்தாலும் சரி, வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில கசப்பான சம்பவங்கள் உங்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும். இது எல்லாத்தோட வாழ்க்கையிலும் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. என்னண்டா நாங்கள் அடுத்த ஆள்கிட்ட சொல்கிறல்ல. சில நிகழ்ச்சிகள் முடிஞ்ச பிறகு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, சார் கொஞ்சம் ஃபோன் நம்பரை தாங்களே, என்னம்மா பிரச்சனை கொஞ்சம் பேசணும். அவங்களுக்கு ஃபோன் நம்பரை கொடுத்து 2 நாள் அவங்க சொல்கிற இதுக்கு நாங்கள் எங்களுக்கு கண்ணீர் வரும். பிள்ளையை பற்றி சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் ஆகி 6 வருஷம் சார், புள்ள ஓ லெவல் செய்து ஒரு பொடியனோட செட் ஆகிருக்கு, எவ்வளோ தான் சொன்னாலும் கேட்குறதில்ல. பொடியை யாருன்னு பார்த்தா பச்சை குடுக்காரனாக தான் இருப்பான். எல்லாம் நல்லவங்க இல்லை. எங்கிட்ட ஒரு வழக்கம் இருக்கு. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த வரும்போது எல்லாரும் எழுந்தீங்க தானே, தயவுசெய்து இனிமேல் செய்யாதீங்க. இது யாரும் யாருக்கும் பெரியவங்கல்ல. இன்றைக்கி நான் கோட் சூட் போட்டு டை கேட்டிங்க வரல, சாதாரணமான ஒரு ஆண் மகன் எப்படி இருப்பாரோ அது மாதிரி தான் வந்திருக்கிறேன். லைஃப்பில் யாருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்? உங்களோட மேலே கரிசனை காட்டுறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களோட வளர்ச்சியில் கரிசனை காட்டுறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்லெண்ணங்களை கொடுக்கறத பற்றி முக்கியத்துவம் கொடுங்க. எல்லாத்துக்கும் கொடுக்க போகாதீங்க, அங்கே தான் நீங்கள் மாட்டிக்கொள்வீங்க. டீச்சர்ஸும் சரி, பிள்ளைகளும் சரி, பேரண்ட்ஸும் சரி, எலும்பாதீங்க. இஸ்லாம் அனுமதிச்சு இல்லை, அது ரசூலுல்லாஹ் அனுமதிச்சு இல்லை. நானும் நீங்களும் சாதாரண மக்கள், சாதாரணமாக போவோம், சாதாரணமாக பேசுவோம். அப்போ தான் எங்களுடைய சில கேள்விகளுக்கு இலகுவாக பதில் கிடைக்கும். எனவே அன்புக்குரிய பெற்றார்களே, இதுக்கு மிச்சம் உங்களை வச்சு அறுன்னு அறுக்க விரும்பலை. ஏன்னா சில பேர்த்துக்கு கொட்டாய் வந்துட்டு போகுது. அந்த நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு அப்போ அந்த கறிக்கு என்ன கறி அந்த பிரச்சனையும் இருக்கு. சாப்பாடு அநேகமான வீடுகளில் பிரியாணி, அநேகமான வீடுகளில் சாதாரண சோர்கறி, அநேகமான வீடுகளில் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அது அழகாக ஒரு பெண்மணியோ ஒரு ஆண்மகனோ வெளியிலே வந்துட்டு போகிறோம் நாங்கள் நினைக்கிறோம் நல்லா வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களோட குடும்ப வரலாறு நீங்கள் தேடி பண்ணி பார்த்தா வெள்ளிக்கு சாப்பிட்டா பகலைக்கு இல்லை, பகலைக்கு சாப்பிட்டா ராவைக்கு இல்லை. ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க, வெக்கம். எங்களோட சமூகம் அவங்கள தேடி போகுதா? இல்லை. குர்பான் அரிசிக்கு இன்னும் சில வீடுகளில் ஃப்ரிட்ஜில் இருக்கும், பெருநாள் முடிஞ்சும் தனக்கு தேவையான பணம் படைத்தவர்களுக்கு மட்டும் போயிட்டு காரில் குர்பான் அரிசி கொடுத்துட்டு வருவாங்க. இந்த சின்ன நீங்கள் என்ன சொல்லுவோம் மேடம், அந்த இது சின்ன சின்ன ஏரியாஸ்க்கு தோட்டமா? தோட்டம் என்ன? தோட்டம் தோட்டம் தானே பிரதர்? இந்த தோட்டங்களுக்குள்ளே போயிட்டு பாருங்கள். நேற்று முந்தினாத்து நினைக்கிறேன், கொலம்பில் கிராண்ட் பாஸ்லேருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு என் ஃபேஸ்புக்கு. மருந்து தேவைன்னு சொல்லி ஒரு இது உண்டு. ஏன்னா நான் சமூகத்தை பற்றின மிச்சம் எழுதுறதுனால எங்களுக்கு அந்த சில பேர் பார்த்துட்டு மருந்து வாங்கித்தாங்க. அப்போ நான் அதை பார்த்துட்டு கொலம்பில் என்ற ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறார், ஊடகத்துறை சம்மந்தப்பட்டார். அவருக்கு எல்லாம் அனுப்பிவிட்டேன் பாருங்கண்டு. அவர் கால் பண்ணி சொல்கிறாடே பைத்தியக்காரன், பச்சை கொடுக்காரன்டா குடும்பமே.
நானும் தம்பிமார் 3 பேர் இருக்கானல், 3 பேரும் ட்ரக்ஸுக்கு பழகிருக்கானல், இதுக்கு நீ ஒன்றும் செய்யாத அப்படின்ட்டு எங்கள்கிட்ட உதவி கேட்டது வந்து ஒரு தாய். அவளுடைய சுகருக்கும் ப்ரெஷருக்கும் டேப்லெட் இல்லையாம், கிளினிக் போனாங்களாம், கேட்டிருந்தாங்க. அப்போ நான் திருப்பி விளங்கப்படுத்த அவர் கொண்டு போய் கொடுத்தாரு. அப்போ பாருங்கள், இந்த பிழையான கண்ணோட்டங்கள் தான். அந்த 3 பேரும் தப்பான வழியில் பெயர்லாட்டி அந்த தாய் எங்கள்கிட்ட வந்து நான் உதவி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உதவி கேட்க இல்லாமல் தவிச்சுக்கிட்டு எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி கிட்ட வந்து சந்தேகப்படுவாங்க, கொஞ்சம் கேட்டு பார்ப்போமா இவர்கிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு. வெக்கம். இன்றைக்கி பள்ளி வாசல்களில் இயங்குகிற சதக்கா ஜக்காத் கமிட்டி இவங்களும் வந்து என்னென்னு கேட்டாக்கா தங்களை நாடி வரவங்க தான் கொடுப்பாங்களாம். இஸ்லாம் அப்படி சொல்லல. ஜக்காத் வந்து நீங்கள் தேடி போங்க, ஒவ்வொரு மஹல்லாவிலையும் நீங்கள் தேடி பாருங்கள். எத்தனை பிள்ளைகள் படிக்க வேண்டிய பிள்ளைகள் இருக்கு, எத்தனை பிள்ளைகள் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட இல்லாமல் இருக்குது, எத்தனை பிள்ளைகள் அவங்களுக்கு யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்குது, எத்தனை பிள்ளைகள் சப்பா செருப்பு இல்லாமல் இருக்குது. இதுகளை தான் தேடி செய்யணும். சமூகம் இதுக்கு வரல. என்ன சமூகம், அந்த நான் சொன்னேன் இந்த 2026 வாழணும்னு சொன்னால் வித்தியாசமாக வாழ்கிறாங்க. உன்னை போல் நான் வாழணும், என்னை போல் நீ வாழக்கூடாது. இல்லை, நீ வாழ்கிற மாதிரி தான் நான் வாழ வேணும். ஒரே ஒரு விஷயத்தில் தான் நம்ம ஆள் ஒரே ஒரு விஷயத்தான் விட்டு கொடுப்பான். கல்யாணம் 4 கல்யாணம் முடிக்க தரமும் தான் முடிப்பான். இல்லாட்டி பார்ப்பான் லேட்டாகி முடிக்க இருந்துச்சு, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு. பொறாமை. இறைவனால் எழுதப்பட்டது தான் நடக்குமே தவிர வேறு ஒன்றுமே நடக்காது. புதிய வாகனம் எடுத்தால் பொறாமை, புதிய கடவுன் எடுத்தால் பொறாமை, புதிய பிஸ்னஸ் எடுத்தால் பொறாமை. அடே, இந்த பொறாமையை நீங்கள் கல்விக்கு கொடுங்களேண்டா. கல்வியின் மீது பொறாமைப்படுங்க. சகோதர சமூகங்களில் பாருங்கள் பிள்ளைகள் எப்படி படிக்குதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் அதை பற்றி பொறாமப்படக்கூடாது, வெக்கப்படணும். புதிய அபாய ஃபேஷன் என்ன வந்திருக்கு, புதிய ஷர்ட் என்ன வந்திருக்கு, புதிய டெனிம் என்ன வந்திருக்கு, மகளுக்கு அடுத்த பிறநாளைக்கு என்ன வாங்கி கொடுக்குறது, கல்யாணத்துக்கு என்ன வாங்கி கொடுக்குறது. எங்களோட சிந்தனைகள். கோல் பண்ணி கேட்குற, அடி நீ வாங்கினது எவ்வளோ? 13,000 ரூபா. பாரு வேண்டி, நான் 7,000 ரூபா அடி வாங்கினேன். அவள் என்ன நினைப்பா? அந்த சாதாரண பேச்சு வாக்கில் சொல்லும், ஐயோ நியாயவட்ட சொன்னேன் இதை இன்னும். சமூகம் இத்தனை விடயங்களையும் செய்யும் நாங்கள் 10 பேர் ஒன்று சேருவோம், இந்த பாடசாலைக்கு போவோம், பிரின்சிபல் அம்பிடுவோம். மேடம், ஓலெவலுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கு, எத்தனை பிள்ளை என்னென்ன பாடம் நடக்குது, எந்தெந்த டீச்சர்ஸ் செய்கிறாங்க, உங்களோட திட்டங்கள் எந்த அளவுக்கு இந்த போயிட்டு இருக்கு, இப்போ அடுத்து நாங்கள் என்ன செய்ய வேணும், ப்ரைவேட் கிளாஸஸ் சேர்ப்போமா, நாங்கள் சல்லி சேர்த்து தரவா. வந்திருக்காங்களா யாராவது? கமான், வந்திருக்காங்களா? இல்லை. அப்போ இவங்களுக்கு நாளைக்கு எதிர்காலம்ன்றது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த பிள்ளைகள் பாஸ் ஆகினாலும் ஃபெயில் ஆகினாலும், பாஸ் ஆகினா இவங்களுக்கு கிஃப்ட் வரும், ஃபெயில் ஆகினா கிழிச்ச டீச்சர். நம்பி அனுப்பினோம், பிள்ளைகளை நாசமாக்கிட்டாங்க. எங்களோட பிள்ளைய என்னமோ டீச்சர்ஸ் நாசமாக்கின மாதிரி ஒரு ஃபீலிங் பேரண்ட்ஸுக்கு. உங்களுடைய பங்களிப்புகளில் நீங்கள் சிறந்த முறையிலே கண்காணித்திருந்தால் அந்த நிலை வராது. எல்லா பிள்ளை முடியாதுன்னு சொல்லி அல்ல, எல்லா பிள்ளைகளுக்கும் முடியும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை தான் நாங்கள் என்ன செய்யணும்? கண்டுபிடிச்சு அந்த ஆற்றலுக்குரிய அறிவை கொடுக்கணும். அதனால் அன்புக்குரிய பெற்றோர்களை, மனம் நோகும்படி உங்களுக்கு நான் ஒன்றும் சொல்லலைங்க. உங்களுடைய பிள்ளைகள் இருந்தால், உங்களுடைய சிந்தனைகள் அப்படித்தான் இதுவரை பயணித்திருந்தால் தயவுசெய்து இதோடு மாற்றிக்கொள்ளுங்கள். இறைவனிடத்திலே முதலாவது கேள்வி, 2வது கேள்வி, 3வது கேள்வி அப்படின்னு குடும்பம் சம்பந்தப்பட்ட கேள்வி வரும்போது கேட்பாங்க, பிள்ளைகளை நீ எப்படி வளர்த்தாய், உனக்கு கொடுத்த அமானிதம்
எப்படி வளர்த்தாய்? சொல்லுங்களேன். 0. பிள்ளைகள் சொல்லும், இல்லை எங்களோட அம்மா எங்களுக்கு உதவி கொடுக்கல, நல்லொழுக்கம் சொல்லித்தரல, எங்களுக்கு இது தான் தெரியும், நாங்கள் இது தான் செஞ்சோம், முடிஞ்சு. கணவன் மனைவியிடம் இறுதியாக கேட்கப்படும், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ மனைவியோடு சந்தோஷமாக வாழ்ந்தாயா? உன்னை சந்தோஷமாக வைத்தாவா? ஓம் அல்ஹம்துலில்லாஹ், ரைட், ஒரு மார்க்ஸ். இதெல்லாம் மறந்து நாங்கள் இப்போ வேறு உலகத்தில் வாழ்கிறோம். என்னடா மனுஷன் ஸ்டேஜில் இருந்து பயான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. நாங்கள் என்னத்தை ஆட்டம் போட்டாலும் நாளைக்கு அங்கே தான் போய் சேர போகிறோம். அதுக்காக தான் ஜஸ்ட் ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு முன் அறிவித்தல் உண்டு. பிள்ளைகளின் விடயத்தில் நீங்கள் கடந்த நாட்களை விட இன்று முதல் நீங்கள் கட்டாயம் இதைவிட சிறந்த முறையில் பார்க்க வேண்டும். எங்களுடைய இந்த அரசாங்கம் எதிர்காலத்தில் சில திட்டங்களை கொண்டாடும். எப்படின்னா, உயர்தரம் அட்வான்ஸ் லெவல் பாஸாக இருந்தால் மட்டும்தான் டிரைவிங் லைசன்ஸ். அப்படி ஒன்று வந்துச்சுண்டா, நான் ஆட்டோ ஓட்டுறதை பற்றி யார்கிட்டையும் கேவலமாக பேசலை, அது ஒரு தொழில். அட்லீஸ்ட் எங்களோட பிள்ளைகள் செய்கிறப்ப அந்த தொழில் கூட செய்யலாம் போகும். நல்லா விளங்கிக்கங்க, நல்லா விளங்கிக்கங்க. ஆட்டோ ஒன்று ஓட்டுறதுக்கு சரி அல்லது ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுறதுக்கு சரி எங்களோட பிள்ளைகளுக்கு நாளைக்கு லைசன்ஸ் எடுக்கிற நிலைமை இன்னொரு 5 வருஷம் தாண்டி வரும். ஏன் தெரியுமா? ஜனத்தொகை கூட 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 ஒவ்வொரு அரசாங்கமும் புதிய திட்டங்களை மக்களுக்கு வைக்கும். இந்த கட் அவுட் மார்க்ஸ் கொடுக்குறாங்கல்ல, கேம்பஸுக்கு போகிறதுக்கு டீச்சர்ஸ், கேம்பஸுக்கு போகிறதுக்கு கிரேட் 5 கிளாஸ், இதுவரை தான். அதனால் பிள்ளைகளோட விஷயத்தில் நீங்கள் இதை விட தெளிவாக இருக்க வேண்டும். தயவு செய்து ஓ லெவல்னோ ஆல் பேட்சஸ் வாழ்க்கையில் ஒரு கடைசி கட்டத்தை தாண்டுற அதில் படியில் இருக்கிறாங்க, சாதாரண தரம். உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், மிச்சம் ஃபேமஸான கதை. ஒரு 20 வருஷத்துக்கு ரப்பாதீன் சப்பாதீன்டுவாங்க, மிச்சம் ஃபேமஸ் இந்த கதை. சிரிக்கலாம் கொஞ்சம். ஒரு கோடீஸ்வரர், அவருடைய ஒரு மகன் ஒரு மகள். மகள் ஒரு லாயர், மகன் வாப்பாவோட பிஸ்னஸில் இருக்கிறார். மகளுக்கு ஒரு லாயர் செட் ஆகிட்டா, டேய் இந்த கதையை கேட்டுக்கொள்ளணும் கட்டாயம். மகனுக்கு ஒரு லாயர் செட் ஆகிட்டார், கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. கோடீஸ்வரனாச்சே, மகனுக்கும் ஒரு நல்ல ஒரு இடம் வந்துச்சு, ஒரு டாக்டர். பெண் வீட்டார் சொத்து சோதை பார்த்தாங்க, வேறொருத்தையும் பார்க்கல. பொடியன், ஓ நல்ல பொடியன், மாஷா அல்லா, 5 நேரம் பள்ளிக்கு வருவார், சுபவுக்கும் வருவார், சமூக சேவை செய்வார், ஜமாத்தில் போவார், நல்ல இது தாடி வச்சு தொப்பி போட்டு நல்லா மாஷாலாம் போட்டு கொடுப்பாங்க தானே, எப்படி ரைட், ஓகே. ஒரு டாக்டரை மனம் முடிக்க பேசி எல்லாமே முடிஞ்சு. இது உண்மை சம்பவம். இலங்கையில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம்கள் அதிகமாக வாழும் ஒரு பகுதியில் நடந்த உண்மை சம்பவம் உண்டு. பிறகு கல்யாணம் எல்லாம் பேசி முடிஞ்சு, மாப்பிள்ளைக்கும் சந்தோஷம், ஒரு டாக்டரை நான் முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் நிக்கா கோடீஸ்வரன் எப்படி சொல்ல தேவையில்லையே மேடம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனில் பள்ளி தலைவர், இந்த பொடியன் படித்த பாடசாலையில் ஓய்வு பெற்ற அதிபர். இந்த மாப்பிள்ளை இருக்காரே, இவர் படித்த ஸ்கூலில் இருந்த அதிபர், ஓய்வு பெற்றவர், பள்ள தலைவராக இருக்கார். பொதுவாக அப்படி தானே, 55-60 வாக்கில் அப்படி மென்டல் ஆகின போகிறோம், ஏதாவது ஒரு தலைமை இதை கொடுத்து பள்ளியிலே அப்படியே போட்டு வச்சுருவாங்க, கௌரவ பதவின்னு சொல்லிட்டு. இவனுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சைன் பண்ண கொடுக்கப்பட்டுச்சு. அவர் ஒரு சாட்சி வந்தவர். இவன் எழுதினான் ரப்பதீன் சப்பதீன் தமிழால். உண்மையான சம்பவம். தமிழில் எழுதினான், டைக்கோட்டு அடித்து, அழகான மாப்பிள்ளை, அழகான படியன், சூரத்தோடு வாழ்ந்தவன், ரப்பதீன் சப்பதீன் எழுதினான். அதிபர் கண்டு கண் கலங்கி சபையை விட்டு எழும்பி போயிட்டார். தன்னுடைய பாடசாலையிலே கற்ற ஒரு கோடீஸ்வரனின் மகன்
தமிழில் கூட தன்னுடைய பெயரை எழுத முடியாமல் இன்று ஒரு வைத்தியரை கரம் பிடிக்கின்றான் என்ற அந்த ஆத்திரம் அழுது சபையில் நிலம்பி போயிட்டார். இந்த கதையை அவங்களோட ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போன டைமில் அந்த ஆளே எனக்கு சொன்னவர், அந்த மனுஷன் சொன்னார். அவர் மவுத் இப்போ ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. பாருங்க, கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவன் எங்கே தலை குனிஞ்சாண்டு போயிட்டு கடைசியில் பணம் இருந்து வேலை இல்லை, டாக்டரை முடித்து வேலை இல்லை, அல்லது அதை விட பெரிய தொழில்கள் செய்ய முடிச்சு வேலை இல்லை, தன்னுடைய பெயரை தமிழில் எழுத முடியாது. அப்படி விருப்பமாக யாராவது இல்லை தானே? அடுத்த பொடி உங்களுக்கு தான். நீளுங்க வாரன். யார் காரணம்? வாப்பாக்கு எவ்வளோ தான் கோடீஸ்வரன் சொல்லியிருந்தாலும் வேலை, அவர் அந்த கோடிக்கணக்கு சல்லியை தான் சம்பாதிக்காத பார்த்தாலும் இவன் படித்தான் இல்லைன்னு பார்க்கல. அவர் சொல்கிறாரு, ஹசீம் தோரை எனக்கு மாறி யாருக்கும் நடக்கக்கூடாது. எனக்கு இப்போ 79 வயசு. நான் வாழ்க்கையில் எவ்வளோ நல்லது செஞ்சிருக்கிறேன். என்னை கூப்பிட்டு வச்சு செருப்பால் அடித்த மாதிரி போச்சு அந்த சபையில்ன்றார். ஓய்வு பெற்ற ஒரு அதிபர். யார் காரணம்? கட்டாயம் படிக்க அனுப்புகிறோம், யூனிஃபார்மை கழுவி கொடுக்குறோம், புது யூனிஃபார்ம் எடுக்கிறோம், சப்பாத் பிஞ்சா வாங்கி கொடுக்குறோம், பேக் பிஞ்சா வாங்கி கொடுக்குறோம். அன்றாடம் செய்கிற பாடத்தை மட்டும் பார்க்குறோம். இல்லை, பிள்ளைகளுக்கு கத்தி பேச பயம். மேடம், உமாமார் பேச பயம் தெரியுமா? என்னம்மா லூஸ் மாதிரி கத்திட்டே இருக்கிற? இப்போ உள்ள பிள்ளைகள் உமா கிட்ட கேட்குது. உங்களோட மனசாட்சி தொட்டு கேளு, உங்களோட புள்ள உங்கள்கிட்ட கேட்கலான்னு சொல்லி. என்னம்மா லூஸ் மாதிரி ஒரே கத்திட்டு இருக்கிறீங்க? புள்ள கேட்குது. யார் காரணம்? மச்சான் 6 மணிக்கு போகிற வீட்டுக்கு போகலாடா, பொக்க ஏலாடா. என்ன எங்கள்ட வாப்பா ஒரே லொல்லுண்டு மச்சான், பைத்தியம் மாதிரி உரட்டிக்கிட்டே இருவார். மென்டல் டைப் மச்சான். வாப்பமாருக்கு பொடியம்மா சொல்கிறாங்க. யார் காரணம்? எங்களுக்கெல்லாம் வீட்டில் விசில் அடிக்கலாது. நாங்கள் வளர்ந்த காலத்தில் சாரணை ஒரு அவசரத்துக்கு தூக்கி கட்ட முடியாது, ஷர்ட் இல்லாமல் இருக்க இயலாது. 5-6 மணிக்கு என்ன தாட்டம் போட்டாலும் வீட்டில் இருக்க வேணும். நான் சொல்லலை இப்போ அப்படி பிள்ளைகளை வழங்கன்னு சொல்லிட்டு, பிள்ளைகள் சுதந்திரம் கொடுக்க வேணும். ஆனால் நல்லொழுக்கம் என்னென்று சொல்லி கொடுத்து சுதந்திரத்தை கொடுங்க. நீங்கள் உங்களோட கையில் இருக்கி. அசரத்துக்கு மாதம் நீங்கள் ஃபீஸ் கட்டுறீங்க, ஓதி கொடுத்துட்டு குரானுக்கு போகிறாங்க. ஏதோ தேவைக்கு வாரீங்க, ஸ்கூலுக்கு வாரீங்க, படிக்கிறீங்க, போகிறாங்க. ப்ரைவேட் கிளாஸுக்கு ஏதோ கஷ்டப்பட்டு கடன் பட்டோ ஏதோ பட்டோ காசை கட்டுறீங்க, போகிறீங்க. ஏன் மற்றதை நீங்கள் ஏன் பார்க்குறீங்கல்ல? அடே, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறேன், யூனிஃபார்மை தைச்சி கொடுக்குறேன், சப்பாத்தை வாங்கி கொடுக்குறேன், இதுக்கெல்லாம் நீ என்ன நாளைக்கு கைமாறு செய்ய போகிறாய்? பிள்ளைகிட்ட எப்போது உட்கார வச்சு கேட்டுறீங்களா? நீங்கள் எப்போது கேட்டுறீங்களா? நீங்கள் மகள் நீங்கள் வா உட்காருமா, இப்போ நீ எடுத்த முறை ஓலையில் செய்ய போகிறாய், நீ எத்தனை பாடம் பாஸ் ஆகுவாய்? எனக்கு உண்மையை சொல்லு, எனக்கு கஷ்டமாக இருக்கி. நான் உன்னோட உம்மா, வாப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். எத்தனையோ தாய்மார்கள் பெருநாளைக்கு உடுப்பு வாங்கின மாதிரி பழைய உடுப்பை பேக்கில் வச்சு பிள்ளைகளுக்கு புது உடுப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் கண்டிருக்கிறேன். இந்த துறையில் 30 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன். எனக்கு ரகசியம் டொண்டு இல்லை பெற்றார்கிட்ட, எல்லாமே பார்த்து முடிஞ்சு. பிள்ளைகளுக்கான தியாகம் பெற்றார்கள்ட 3 சட்டி அடிக்க வச்சுருப்பாங்க, ஒன்றுமே இருக்காது. அடிசட்டில் சட்டி தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க பாரமாக. மேலே இதை போட்டு தின்னுங்க. புள்ளைகள் தூக்கி பார்த்தா அம்மா கறிக்குன்னு திங்க பார்த்தா அதில் தண்ணி தான் இருக்கும். நான் அந்த பேரண்ட்ஸை கண்டிருக்கிறேன். இந்த பிள்ளைகள் நல்லா வந்தாலும் கெட்டதாக வந்தாலும் பொறுப்புதாரி நீங்கள் தான். உங்களுடைய துவாக்கள் தான் இந்த பிள்ளைகள் நாள் சேரும். அடுத்தது டீச்சர்ஸ் துவாக்கள் இந்த பிள்ளைகளை போயிட்டு சேரும். அதுக்கு வழி சமைக்கும் நீங்கள் தான். ஒரு நாளும் டீச்சர்ஸை குறை காணாதீங்க. நான் முதல் சொன்ன மாதிரி அவங்க செய்கிறது ஒரு சேவை, அவங்க ஊதியம் எல்லாம் பெறுவது ஒரு கொடுப்பன போகும். அதுக்கு நீங்கள் எல்லாமே சல்லி போட்டு தான் கொடுக்குறோம். அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. 30 வருஷம் போனாலும் மௌத்தா போகிறது பென்ஷன் வந்துக்கிட்டு இருக்கும். அது போதாது. தன்னுடைய வியர்வை அந்த டீச்சருக்கு மட்டும்தான் தெரியும். வீட்டுக்கு போய் எவ்வளோ கஷ்டப்படுவான்னு சொல்லி அன்றைக்கி படித்து கொடுத்துட்டு. எங்களோட குடும்பத்தில் டீச்சர்ஸ் தான் கூட மேடம், 19 பேர் என்னமோ இருக்கிறாங்க. அதனால் இது லேசான விஷயம் உண்டு அல்ல. பிள்ளைகளை பெற்று ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு, நீ படித்தாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி
ஓலோவில் முடிச்சுட்டு வா. பிள்ளைல நினைக்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் 2 மெசேஜ் அனுப்புறேன்ச்சா நான் படிச்சுட்டேன். நான் அந்த சொன்ன ஒரு புள்ள ஒன்று 12 வயசு பிள்ளைட மாதிரி எங்கே போய் பாருங்கள். அந்த பிள்ளைக்கு நாங்கள் பிடிச்சி வச்சு உண்மையை சொல்லி நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து ஏதோ ஒரு துறையில் அந்த பிள்ளைய முன்னுக்கு அனுப்பினா எவ்வளோ பெருமதியாக இருக்கும் சமூகத்துக்கு. யாரும் செய்கிறாங்கல்ல, முன் வர மாட்டாங்க. அடுத்து பொறாமை. மற்ற சமூகத்தில் அம்மா தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் டீச்சர் உண்டு அவங்க. மற்ற சமூகத்திலோட எங்கள் சமூகத்தில் மிச்சம் பொறாமை கூட இருக்கு. நான் இருந்த மினிஸ்டர் அரவிந்தகுமார் சார், ஒரு ஹிந்து, கொடுக்க வேண்டிய ஒரு உயர் பதவி எனக்கு கொடுத்தார். கல்வி ராஜாங்க அமைச்சர், ஊடக செயலாளர். ஒரு நம்பிக்கை, ஒரு அமைச்சர் ஒரு முஸ்லீமை வைக்கிறேன்னு சொன்னாக்கா அவருக்கு நம்பிக்கை வரணும். எனக்கு 1000 துரோகம் செய்யலாம் அவருக்கு, ஏன்னா ஊடகத்துறையில் இருக்கிறனால. அந்த நம்பிக்கையை பாதுகாக்கணும். இன்றைக்கி நான் உங்களோட முன்னில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எங்களோட சமூகம் சரியான பொறாமை. எந்த அளவு பொறாமை தெரியுமா? இந்த ஹிஜாப்க்கு கூத்துற பின்னருக்கே அதை பார்த்து கூட பொறாமையாக பேசுவாள். பாத்தியா கல்யாணத்துக்கு எப்படி வந்திருந்தாண்டு, அட போனோமா சோறு கறியை திண்டமா, அவங்கள பொன் மாப்பிள்ளையை வாழ்த்தி துவா செஞ்சுட்டு வாங்கலை வீட்டுக்கு. பக்கத்து வீட்டுக்காரோட பின்னையே நீ பார்க்க போகிற. அவக்கு சல்லிருக்கி மாப்பிள்ளை வெளியூரில், நான் அவள் ஜாப் செய்கிறா, குத்திட்டு வாரா. அவள் தங்கத்தில் போட்டா என்ன, வெளியில் போட்டா என்ன, உனக்கு என்ன இருக்கு, நீ போட்டு போ. இதை கேட்டால் பிள்ளைகளும் அதை எடுக்கும். அப்படி பிள்ளைகள்கிட்ட அந்த தன்மை வரும். அதனால் அன்புக்குரிய பெற்றார்களே, இதைவிட சமூகத்தை பற்றின ஒரு தெளிவு உங்களுக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். கணவனின் வருமானத்தை கொண்டு குடும்பத்தை வழிநடாத்தி தன்னுடைய பிள்ளையை சிறந்த ஒரு எதிர்கால பயிராக நீங்கள் வளர்த்து வந்தால் மட்டுமே உங்களுக்கு வாழ்க்கையிலே நிம்மதி இருக்கும், மறுமையிலே நிம்மதி இருக்கும். இன்றைக்கி மேடம் A லெவலில் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்த பிள்ளைகளை மேடையில் கொண்டு நாங்கள் மெடல் போட்டு அவங்கள பாராட்டி ஃபேஸ்புக்கில் அதெல்லாம் எழுதுகிறோம். 100 பேர் A லெவல் O லெவல் செஞ்சது வந்ததில் யாராவது தேடி பார்த்தீங்களா எத்தனை பேர் சிறை கைதிகளாக இருக்கிறான்னு சொல்லி? எத்தனை பேர் சிறை கைதியாக இருக்கிறான்? இவன் படித்தான், மெடல் எடுத்துகிட்டு போனான். அவன் படிக்கல, குடுவித்தான், உள்ளுக்கு போயிட்டான். இல்லாட்டி ஏதாவது சைட் கண்டக்ட்னு சொல்லி கழட்டி உள்ளுக்கு போயிட்டான். 2 பேரும் ஒரே கிளாஸ்மேட். இந்த சில சம்பவங்கள் கதைகளாக சொல்லுவாங்க, ஆனால் இப்போ நிஜமாக நடந்துக்கிட்டே இருக்கு, நாங்கள் பார்க்குறோம். அண்மையில் நான் இந்தியா போன டைமில் நாங்கள் ப்ரோக்ராம் செய்கிறது, ஒருத்தர் சொல்கிறார் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க இல்லாமல் ஜட்ஜ் அழுதாராம். ஒரு லேடி உண்டு, தன்னுடைய பாடசாலை காலத்தில் தன்னுடைய காதலன் கல்யாணம் முடிக்க இருந்தது. ஒரே ஒரு விஷயத்துக்காக வேண்டி அவனை குடும்பத்தில் முடிக்க விட்டுல. என்னது? நீ படிச்சிருக்கிறான், படிச்சில்லை. 13 வருஷ சிறை தண்டனை கைதியாக அவளுக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதலாம் அழுதிருக்கிறான். இவன் முடிச்சிட்டா, அவன் முடிக்கல. இது நாங்கள் சும்மா அந்த ஃபிலிம் மாதிரி இருக்கு, ஆனால் இப்போ நடக்குது. அப்படித்தான். அதனால் உங்களுடைய அமானிதங்கள் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் தயவு செஞ்சு. டீச்சரோட ஸ்கூலுக்கு வாங்க, சண்டை பிடிங்க. சும்மா சின்ன பிரச்சனை சண்டை பிடிச்சிடாதீங்க, கடைசியில் நீங்கள் போய்ட்டுருவீங்க கோர்ட்ஸுக்கு. பிள்ளைகளோட படிப்பு விஷயத்தில் சண்டை பிடிங்க, ஆகியவன் பண்ணுங்க, கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணுங்க, மற்ற பேரண்ட்ஸோட பேசுங்க, நல்ல பிள்ளைகளை இனம் காணுங்க, மற்ற பிள்ளை அவங்களோட சேர்ந்து படிக்க வைங்க. பிள்ளைகளை பிரித்து ஒரு வேலை ஒரு நாள் செய்ய வேணாம். டீச்சர்ஸ், இது உங்களுக்காக முக்கியமான ஒரு இது. சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, நல்லா படிக்கிற பிள்ளை முன்னுக்கு உட்காந்துருவாங்க, மற்றவங்க பின்னுக்கு. நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஒரு வட்டத்துக்குள்ளே அந்த பிள்ளைகள் இருக்க வேணும். படிக்குதோ படிக்கலையோ டீச்சருடைய கடமை கொடுக்க வேண்டியது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும், வித்தியாசமாக கொடுக்க முடியாது. அல்லாஹ் கிட்ட தப்பிக்க இயலாது, அது ஒரு அமானிதம். அதனால் கணவனுடைய வருமானத்தை கொண்டு பிள்ளைகளை வளர்க்க பாருங்கள். அடுத்தவங்களை பார்த்து ஒரு நாள் பிள்ளைகளை வளர்க்கணும் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்ததான் உங்களுக்கு மிச்சம், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள், அதை பழவுங்க, பரக்கத் வரும் வாழ்க்கையில். அப்போ தான் உங்களுக்கு பிள்ளைகளுக்கும் ஒரு செழிப்பு வரும். சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு கல்யாண பிரச்சனை, பிஸ்னஸ் பிரச்சனை, லேண்ட் பிரச்சனை அந்த ஒன்றுமே பேசாதீங்க. சின்ன பிள்ளைகள் வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய நேரங்களை நீங்கள் தொலைபேசியிலே செலவிட வேண்டாம். ஒரு டைம் வச்சுங்க, முடிஞ்சு. இன்றைக்கி பாருங்கள்,
சில பேர் இருக்காங்க 12 மணி 1 மணி 2 மணிக்கு ஆன்லைன் தான். இவங்கெல்லாம் தப்பு செய்கிறாங்களா இல்லையான்றதில் பெரிய பிரச்சனை. இவங்க தப்பு செய்கிறாங்களோன்னு நினச்சி சில பேர் அவங்க பாவத்தாளி ஆகுறாங்க. ஓ மேடம், ஒரு பெண் வந்து உதாரணத்துக்கு இப்போ என்னை ஒய்ஃப்னு வைங்களே, அவர் 2 மணிக்கு நான் பார்க்குறேன் ஆன்லைனில் நிற்கிறா, நான் கொழும்பில் இருக்கேன்னா என்ன செய்கிறா இவ? ஒரு புதிய பிரச்சனையை நானாகவே எனக்கு உருவாக்கி கொள்கிறேன். என்ன மகள் இருக்கா கேம்பஸில், என்ன 3 மணிக்கு இவ இருக்கிறா, என்ன எதுவும் கனெக்ஷனா? நானாகவே எனக்குள்ள ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்கி கொள்கிறேன். கதைக்கிறண்ட மிச்சம் கதைக்கலாம், நேரம் மிச்சம் எங்களுக்கு போதாமே இருக்கி. அன்புக்குரிய பெற்றார்களே, இவ்வளோ தூரம் நான் உங்கள்கிட்ட வந்து தயவு அன்போடு கேட்குற ஒரே ஒரு விஷயம்தான், படிக்காத ஒரு சமூகத்தை நாளைக்கு நாங்கள் உருவாக்க இல்லையானால் அதற்கு முதலாவது காரணம் பிள்ளைகளை பெற்ற பெற்றார்கள் தான். அவர்கள் இன்றைக்கி இப்போ எல்லாம் படிச்சிங்க, மிச்சம் பேர் எனக்கு பார்த்தாலும் படித்தவங்க தான் இன்றைக்கி இருக்கீங்க. உங்களை பார்த்தாலுங்க எல்லாம் 90 கிட்ஸ் மாதிரி தான் எல்லாமே இருக்கி, அதுக்கு யாரும் பெருசாக விலங்கல்ல. ஸோ சின்ன வயசு உங்களுக்கெல்லாம் இவங்க ஓலைவள்னு சொன்னாக்கா சின்ன வயசாக தான் இருக்கணும். உங்களுக்கு கட்டாயம் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குமா? தயவு செஞ்சு ஹஸ்பண்டோட போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும், டிஸ்கஸ் பண்ணணும் புள்ளோட எதிர்காலத்தை பற்றி, புள்ளோட ஓலைவலை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள், அவனோட கிளாஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது. எதை செஞ்சாலும் டைமுக்கு பிள்ளைகளை தொலை வைங்க. மார்க்கம்டா என்னன்றது பிள்ளைக்கு நீங்கள் அடிக்கடி சொல்லி காட்டுங்க. வீட்டில் நீங்கள் என்ன கூத்து போட்டாலும் பரவாயில்ல, மார்க்க ரீதியான செயல் திட்டங்களுக்கு மிச்சம் பிள்ளைகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ்.